வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லேர்னிங் ஜோன் அண்ட் க்ரோத் ஜோன் அப்படின்னு. அதாவது இந்த ஃபியர் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு வரும்பொழுது சில நேரத்தில் நம்ம புதுசாக ஒரு ஏதோ ஒன்று கற்றுக்கிறோம், இல்லாட்டி போனால் புதுசாக ஒரு வெஞ்சர்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃபியர் இருக்கும். ஒருவேளை இது சரியாக கிளிக் ஆகுமா, சரியான அளவுக்கு நம்ம செய்ய முடியுமா, நம்மளுக்கு தெரிந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு கேன் வி கண்டினியூ திஸ் அப்படிலாம் நமக்கு தோணும். ஆனால் அதே நேரத்தில் சில அந்த ஃபியர் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஃபியர் ஃப்ரீ ஜோன். சிலதெல்லாம் நம்ம வி கேன் கம் அவுட் ஆஃப் இட். அது ஃப்ரீயாக இருந்தால் கூட அந்த அடிப்படை ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா, அந்த தயக்கத்துலேருந்து மேலே நம்ம தயக்கத்தையே அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம துவங்கினா கூட அந்த விஷயங்களில் நம்மளை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு. அதாவது ஏஜ் வைஸ் ஒரு சிறு வயதில் இருக்கும்பொழுது ஃபியர் ஃப்ரீ ஜோன், ஃபியர் ஜோன் இருக்கிறது நியாயம்தான். ஆனால் அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட்டில் இருக்கோம், அதாவது ஒரு 30-35 வயசு தாண்டி இருக்கிறோம் என்ன சொன்னால் எந்த விஷயத்தையும் எண்ணி துணிக கருமம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம தொடர்ந்து அந்த வேலைகளை செய்ய வேண்டி வரும். அதே மாதிரி அந்த ஃபியர் ஜோன் தாண்டிட்டோம், லெர்னிங் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் லெர்னிங் ஜோன் சொன்னால் அது வாழ்வில் எத்தனை நாளும் தொடர்ந்து இருக்கும். அதாவது எப்பொழுதும் கற்றுக்கொள்வது, புதிதாக கற்றல் என்பது தொடர்ந்து நம்மிடையே இருந்து கொண்டு தான் இருக்கும். சில நேரத்தில் தெரிஞ்ச விஷயத்தையே, தெரிஞ்ச செய்தியையே மீண்டும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிப்போம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் தெரிஞ்ச விஷயமா அதோடு கூட அதுக்கு தொடர்புடைய வேறு சில புது செய்திகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதனால் ஒரு அடல்ட்ஹுட் ஆரம்பிக்க போகிறது 20 வயசில் அப்படின்னு சொன்னால் அப்பொழுதுலேருந்து தொடர்ந்து புதிதாக கற்றல் என்பது நம்முடைய தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதாவது 20லேருந்து 60 வயசு வரைக்கும் புதிதாக கற்றல் இருக்கும். ஆனால் 60 வயது தாண்டிய பிறகு கூட கற்றல் என்பது நம்மிடையே இருக்கும். ஆனால் அதில் அந்த லெர்னிங் கர்வ்னு வரும்பொழுது சில நேரத்தில் சில விஷயங்கள் தான் நம்ம கற்றுக்கணும். தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம தொடர்ந்து நம்மளோட பாக்கி உள்ள, அதாவது ஆக்டிவாக இருக்கிற பீரியட் வரைக்கும் அந்த வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த அடிப்படையில் லெர்னிங் ஜோனும் லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். சில நேரத்தில் புதுசாக கிராஸ்வேர்ட் பசல், அப்புறம் அந்த சொடுக்கு, அப்புறம் ஸ்பெல் பி அதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னு வைங்க, அதுக்கெல்லாம் புதுசாக கற்றல் பயனுள்ளதாக அமையும். அதனால் லெர்னிங் ஜோனுக்கு அப்புறம் க்ரோத் ஜோன் பார்க்குறோம். க்ரோத் ஜோனில் எப்போவுமே எமோஷ்னலி வெல் பில்ட்டு, எமோஷ்னலி ஸ்ட்ராங்கு, அதாவது அன்ஸ்டேபிள் எமோஷன்ஸ் இல்லாமல் ஸ்டெபிலிட்டி இன் எக்ஸ்ப்ரெஸிங் அவர் எமோஷன்ஸ் அப்படி இருந்தால் அதுவும் அந்த எமோஷ்னலி வெல் பில்ட்டு நம்ம சொல்கிறோமே அது கூட க்ரோத் ஜோனில் சேர்த்துக்க தான். நம்ம எல்லோரும் க்ரோத் என்ன சொன்னால் ஃபைனான்ஷியலி இம்ப்ரூவ்டு, ஃபைனான்ஷியலி செட்டில்டு, ஃபைனான்ஷியலி வெல் பேலன்ஸ்டு, அதை மட்டும் தான் நம்ம க்ரோத்துன்னு நினைக்கிறோம். ஆனால் ஃபைனான்ஷியல் காட்டாலும் சோஷியல் இன்டர் ரிலேஷன்ஸ், சோஷியலி ஆக்டிவ் ஹவ் யூ ஆர் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் இருக்கும்பொழுதும், அப்புறம் நிறைவாக படிக்க வேண்டும், படித்ததுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளையும் நம்மளோட வளர்ச்சியிலையும் காட்டணும் அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி, முன்னேற்ற பாதையில் செல்வது என்பது எல்லாமே அந்த க்ரோத் ஜோனில் தான் வரும். அப்போ எமோஷ்னலி வி ஆர் ஸ்ட்ராங், எமோஷ்னலி வி ஆர் வெல் பில்ட் அப்படின்னும் பொழுது கூட அதுவும் க்ரோத் ஜோனில் தான் வரும். ஆனால் எப்படி எமோஷ்னலி வெல் பில்ட்டு அப்படின்னு காட்டணும்னு கேட்டால் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதது அப்படின்னு 2 இருக்கும் அப்படின்னு வைங்க. பிடிக்காததாக இருந்தாலும் த சர்க்கம்ஸ்டன்சஸ் வாரண்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் தோஸ் ஒர்க் அப்படின்னா அந்த செய்திகளையும் அந்த செயல்களையும் நம்ம சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்ய வேண்டியது அத்தியாவசியம் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒரு வயது தாண்டின பிறகு நமக்கு தனிப்பட்ட முறையில் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்மளுக்கு சில விஷயங்கள், சில செய்திகள் செய்வதற்கோ அதனுள்ளே வி டோன்ட் வாண்ட் வெஞ்சர் இன்டு இட், அதனுள்ளே சென்று அதை பார்ப்பதற்கும் மனம் விருப்பப்படாமல் இருக்கலாம். ஆனால் எமோஷ்னலி மெச்சூர்டு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்காக, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, நம்மளுடைய எல்டர்ஸ்க்காக, இல்லை நம்மளுடைய சிறு குழந்தைகளுக்காக அந்த செய்திகளை, அந்த செயல்களை நம்ம செய்ய வேண்டியது அத்தியாவசியம்னு புரிஞ்சுக்கிறோம். அது என்னது, எமோஷ்னலி யூ ஆர் மெச்சூர்டு அப்படின்றத காட்டும். சில செய்கைகள் கூட இந்த வார்த்தைகள் பொருந்தும். அப்படின்னா சில செயல்களை நம்ம செய்வதற்கு விருப்பப்பட மாட்டோம். ஆனால் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல், அட் த சேம் டைம் அட் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபேமிலி வெல்பீயிங் அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்துலேயும்
அதுபோல் செயல்களை செய்வது அத்தியாவசியம் என்று புரிஞ்சுக்கணும். அப்போ என்னாச்சு, எமோஷ்னலி வி ஆர் ஸ்ட்ராங் எனஃப் டு ஹேண்டில் மெனி திங்ஸ்னு ஆகும். இதில் வந்து நிறைய பர்சனலாக நம்ம சொல்லணும். ஆனால் சின்ஸ் இட் இஸ் அ சேனல் வி ஆர் டிஸ்கஸிங், அந்த ஓவராலாக பேசும்பொழுது பர்சனல் ரிக்குயர்மெண்ட்ஸ் பற்றி பேசாமல் நம்ம வந்து பொதுவாக சொல்லிடுறோம். ஆனால் அதே நேரத்தில் நேயர்களுக்கு ஏதோ இதில் ஒரு சிறப்பான கருத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னால் தே கேன் புட் ஃபோர்த் இன் டு திஸ் அண்ட் அந்த மாதிரி பர்சனல் சில தனிப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம விடை சொல்வதற்கும் தயாராக இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கலாம். அதனால் எமோஷ்னலி வெல் பில்ட்னு காட்டுறது கூட க்ரோத் என்ற அடிப்படையிலே, அதாவது முன்னேறி இருக்கிறோம், நம்முடைய உணர்ச்சிகளை வெளியே காண்பதற்கு என்ன பண்ணியிருக்கோம், முன்னேறி இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை வெளியில் காண்பித்துக் கொள்வதற்கும் நாம் முன்னேறி இருக்கோம், வளர்ச்சியும் அதில் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.